பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட்டில் பூஜை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்க ஏராளமானவர்கள் குவிந்திருக்கும் நிலையில் அவ்வழியாக வாகனங்களும் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் தாம்பரம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு முக்கியமான மார்க்கெட்டாக திகழ்வது இந்த சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதி. இங்கு மகள், கரும்பு, தோரணங்கள், பூ போன்ற பொருட்களை வாங்குவதற்காக சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்த பூஜை பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் அவர்களின் இருசக்கர வாகனத்தில் சந்தை பகுதியில் வருவதாலும் பொருட்கள் இறக்குவதற்காக வரும் வாகனங்கள், ஆட்டோக்கள் என இந்த மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் மக்கள் நெரிசலும் சிக்கி தவிர்க்கிறது. போதுமான காவல்துறையினர் பணியில் இல்லாததாலும் வழக்கமாக இதுபோன்ற விழா காலங்களில் பேரிகார்டுகள் அமைத்து வாகனங்களை வெளியிலேயே தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அதுபோன்ற முன்னேற்பாடுகள் செய்யாமல் இருந்ததாலும் இந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலுடன் இருசக்கர வாகனங்களும் சிக்கி தவித்து வருகின்றன. இதனால் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த சந்தை பகுதியில் அதிகப்படியான பொதுமக்கள் தற்சமயம் பொருட்களை வாங்குவதற்காக குவிந்து வருகின்றனர்.